பாடம் படித்தேன் அப்படின்னா, அழியா செல்வம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பலவிதமான செல்வங்களை சேமித்து வைக்கிறாங்க. சில செல்வங்கள் வந்து அழிஞ்சு போகவோ களவு போகவோ கூடும். ஆனால் அழியாத செல்வமாகிய சில செல்வங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்க்கலாம். வைப்புலி கோட்படா வாய்த்தீயின் கேடிலை மிக்க சிறப்பின் அரசன் செறி வவ்வார் எச்சம் என ஒருவன் நிச்சயமற்று அல்லவிட. இந்த பாடலை எழுதினது சமண முனிவர்கள். இப்போ வந்து நாலடியாரை பொறுத்த வரைக்கும் 400 வெண்பாக்களை கொண்ட நூலாதலால் நாலடி 400 எனவும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு இன்னொரு பேர் வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமண முனிவர்கள் பலருமே இந்த நூலை எழுதியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருக்குறளை மாதிரி அறம் பொருள் இன்பா போன்ற முப்பால் பகுப்பு இந்த பாடலில் இருக்குது. ஆளும் வேலும் சொல்லுக்குருதி நாளும் இரண்டும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற தொடர் மூலமாக இந்த நாலடியார் வரிகளை நம்ம அறிஞ்சிக்கிற முடியும். இப்போ இதோட இந்த பாடம் வந்து முடியுது. இதோட சொல்லும் பொருள் பார்க்கலாம். வைப்புலினா செல்வம் சேமித்து வைக்கக்கூடிய இடம். வவ்வாறுனா என்ன? கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்தீல்னா ஒருவருக்கு பெரும்படி கொடுத்தாலும். அடுத்து விச்சைனா கல்வி. வவ்வாறுனா கவர முடியாது. எச்சம்னா எனது செல்வம். சரியா? இந்த பாடம் முடிச்சாச்சு. புக் பேக் வந்து கேட்குறேன். ஒருவர் தன் குழந்தைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் இது. இதில் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். கல்வி போல டேஷ் செல்வம் வேறில்லை. இதுக்கும் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். சரியா? வாய்த்தீயின் எப்படி பிரிக்கணுங்கிறது சொல்லுங்கள். உங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. அடுத்து கேடில்லை என்பதனை பிரித்தெழுது கிடைக்குது என்ன வரும்? எவன் ப்ளஸ் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாமல் ஆன்சர் பண்ணி பழகுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. சரியா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் நான் டெய்லியுமே ஷார்ட்ஸ் வீடியோ 1-2 வீடியோ போட்டுருவேன். 2 நாளைக்கு ஒருக்க உங்களுக்கு வாரத்தில் ஒரு 3 வீடியோ லாங் வீடியோ வந்துடும். தவறாமல் பாருங்கள். அதில் இலக்கணத்தில் உள்ள செய்யுள், உரைநடை, கிராமர் எல்லாமே நான் போட போகிறேன். அடுத்து இப்போ நம்ம எதுலேருந்து முடிச்சிருக்கோம்? லைவ் வீடியோ வந்து 6லேருந்து 9th வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 9th 8th செய்யுள் முடிச்சிருக்கேன். 7th-லேருந்து 9th வரைக்கும் செய்யுள் முடிச்சிருக்கேன், கிராமர் முடிச்சிருக்கேன். இப்போ இன்னும் பேலன்ஸ் டாபிக் 9th கிராமர் வந்து நடத்த வேண்டியிருக்கு. அதை அடுத்த லைவில் நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன். முடிச்சுட்டு 10th போயிடலாம். சரியா? ஈஸியாக நம்ம படிக்கலாம். கதை மாதிரி படிக்கலாம். பாய்.